குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் ஈஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன இன்டர்வென்ஷன் பண்ணலாம், காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்டுக்கு என்னென்ன இன்டர்வென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முதியோர்கள் நம்ம சொல்லணும், சரிங்களா? இப்போது நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, 60 வயசுலேருந்து 65 வயசு, 65 வயசுலேருந்து 70 வயசு, 70 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம், சரிங்களா? இப்போது பொதுவாக நம்ம என்னென்ன மேனேஜ்மெண்ட்டு அப்படின்றத பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் அது வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போது இந்த குறைபாடுகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா எல்லா விதமான மேனேஜ்மெண்ட்டும் நம்ம கையில் எடுக்கணும். என்னென்ன அப்படின்னா, உடல் ரீதியாக ஃபிசிக்கல் மேனேஜ்மெண்ட்டு, சரிங்களா? ஃபுட்டு, டயட்டு, சாப்பிட்ற விதங்கள், முறைகள், அது விதமாக, அப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் அதோடைய இது, அப்புறம் நீங்கள் உங்களுக்கு ரெஸ்ட்டு, நீங்கள் தூங்குறது, ஓய்வு எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ரெகுலரான ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஓகே, அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸை வந்து நம்ம அறவே அந்த டெய்லி லிவிங்க்கு வந்து நம்ம அறவே வந்து நெக்லிஜிபிளாக விட்டுறோம், தவிர்க்கிறோம் அதை. சரி, அது வந்து ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம பார்க்கணும். இப்போது அது இல்லாமல் தினசரியாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், காலையில் எழுந்து குளிக்கிறது, வீட்டில் இருக்கிற வேலைகளை எப்படி தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டு இருந்தோமோ அது மாதிரி செய்கிறது, பூஜை வேலைகளை பார்க்குறது, ப்ரே பண்ணுறது, இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆக்டிவிட்டீஸ், டெய்லி பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸை நம்ம தினசரி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம், சரிங்களா? இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபிசிக்கலாக நம்ம எப்படி ஆரோக்கியத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். இப்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் தினமும் காலையில் பல் தேய்ச்சிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிங்க, சரிங்களா? தினமும் ஒரு சொம்பு, அது வெந்நீராகவோ இல்லைன்னா ஆறுன தண்ணியாகவோ நீங்கள் தினமும் குடிங்க. அதை பழக்கப்படுத்திக்கோங்க, சரிங்களா? ரெண்டாவது, வாரத்தில் 2 நாள், மேக்ஸிமம் 2 நாள்ன்றத வச்சுக்கோங்க. நல்ல எண்ணெயை தலையிலேருந்து கால் வரைக்கும் ஊற போட்டு குளிக்கிற பழக்கத்தை மேற்கொள்ளுங்க. அஃப்கோர்ஸ் இந்த பழக்கம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்தால் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அந்த காலத்தில் இருந்த அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை நம்ம மீறி எப்போ டைம் இல்லை, அதாவது செல்ஃப் கேர் அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டோம். நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு பழக்கப்பட்ட விதத்தில் வர்ற விஷயங்களை நம்ம வந்து டைம் வேஸ்ட்டு, இதில் இப்போ ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிறதுனாலே நம்ம வந்து ரொம்ப எல்லாத்தையும் லேக் ஆகிட்டுருக்கோம். ஸோ என்ன கேட்டால், வாரத்தில் 2 நாள் நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் ஊற போட்டு நல்லா குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எலும்பு தேய்மானங்களை வந்து நீங்கள் தவிர்க்கலாம், சரிங்களா? இப்போ எனக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த எண்ணெயை தினமும் ஊற வச்சு குளிங்க அப்பையும். அப்போ உங்களுக்கு அந்த மீன்ஸ் அந்த வாரத்தில் 2 நாள் நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு முட்டி வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயை சூடு பண்ணி தேய்ங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுலேயுமே வந்து அந்த கிரிப், அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அந்த எலும்பு வந்து ஃப்ரிக்ஷன் ஆகி கிறுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அந்த எண்ணெய் பசைனால அந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஆயில் அப்ளிகேஷன் தேவை அப்படிங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணுறோம். அதனால தான் சொல்கிறேன், வாரத்தில் 2 நாள் நல்லா ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரம் கூட நீங்கள் ஊற போட்டு உடம்புல எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலும்பு தேய்மான விஷயங்கள் ஏஜ் வைஸ் நடந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதுக்கும் மேற்பட்டு வர பாதிப்புகளை தவிர்க்கலாம்னு சொல்கிறேன், சரிங்களா? ஓகே. இப்போது காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் வெந்நீர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வாரத்தில் 2 நாளாச்சும் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி எண்ணெயை ஊற போட்டு குளிக்கணும்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? அடுத்து, இப்போ இந்த ஃபிசிக்கலாக பார்க்குறச்சே வந்து சாப்பிட்ற விஷயங்கள், இப்போ ஒரே நேரத்தில் நம்மளால் நிறைய சாப்பிட முடியாது. வயதானவர்களுக்கு வந்து பல்லு இதுவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன வகையில் அவங்களுக்கு சாப்பிட முடியுமோ அந்த சாப்பாடை
அளவுக்கு அதிகமாக நான் சாப்பிட சொல்ல. ஆனால் இந்த ஃப்ரீக்வென்சி ஆஃப் டயட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு எவ்வளோ சிறிதளவு சாப்பிட்டாலும் தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஜீரண பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு ஜீரணம் ஆக மாட்டேங்குது. ஒரு இடத்துல அப்படியே உட்காரும் போது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உடம்பு மூமெண்ட் இல்லைன்னா நமக்கு எந்த உறுப்புகளும் வேலை செய்யாமல் போயிடுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃப்ரீக்வெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அது ஜீரண சக்தி வரும். சரிங்களா? ஸோ அதனால் அதை மேற்கொள்கிற விஷயம் இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி எடுத்துக்கிறாங்க மக்கள் அப்படின்னா, இப்போ சுகர் வந்துட்டா, பிபி வந்துட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் வந்து நமக்கு என்ன பயன்பாட்டில் இருந்திருக்கோ அதுக்கு அடாப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம உடனடியாக எல்லாத்தையும் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வேறு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு என்ன ஆகிடும்னா, நம்ம உடம்பு வந்து நம்மளை அந்த எனர்ஜி கொடுக்காது. சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ அளவை வேணால் குறைச்சிக்கலாம்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போது சுகர் இருக்குது அப்படின்னா உருளைக்கிழங்கே சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க. உருளைக்கிழங்கு அளவாக சாப்பிடுங்க. இப்போது ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 4 பங்கு போட்டுட்டு 1 பங்கு சாப்பிடுங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் பயந்து அப்படியே விடக்கூடாது. அந்த பயமே வந்து அந்த உணவுப் பொருட்கள் மேலே அதிகமாக காட்ட உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய வியாதியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எல்லாத்தையும் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி சாப்பிடணுங்கிறத அதை யோசித்து அதை நம்ம உடம்புக்கு ஏற்றுக்குமா அப்படிங்கிறத அளவறிந்து அதை பிரேக்கப் பண்ணி சாப்பிடுங்க. சரிங்களா? தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டாதீங்க. சரிங்களா? தண்ணி நிஜமாக நம்ம நிறைய எடுத்துக்கணும். அந்த தண்ணிங்கிறது வந்து நமக்கு எனர்ஜி செல்ஸை வந்துட்டு நல்லா ஆக்டிவேட் பண்ண, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நமக்கு ஆக்டிவாக வச்சுக்கும். ஸோ நம்மளுடைய அந்த உடம்புல இருக்க கழிவு பொருட்களை வெளில ஏற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ தண்ணி கொஞ்சம் நிறைய குடிங்க. அப்படியே ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்கலனாலும் உங்களுக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் தண்ணி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு, எடுக்கிற பக்கத்தில் வச்சுட்டு அப்பப்போ தண்ணியை குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜியும் கிடைக்கும். உங்களுக்கு உடம்புல இருக்க அந்த கெட்ட கழிவெல்லாமே வந்து உங்களுக்கு வெளியேற்றதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா தண்ணி குடித்தா அடிக்கடி பாத்ரூம் போகணும். தண்ணி குடிங்க. அப்போ தான் உடம்புல இருக்க அந்த இதெல்லாம் வெளியில் போகிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த மாதிரி யூரினேட் எக்ஸ்க்ரீட் ஆகுது. உங்கள் அந்த கழிவு பொருட்களை நீங்கள் வெளியேற்றுறதுக்கு அந்த தண்ணி குடிக்கிறதுனால அது ஒரு பெனிஃபிட்டாக அமையுது. ஸோ இந்த மாதிரி சின்ன அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் மேற்கொள்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ அடுத்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் பார்க்குறச்சே நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், சின்ன அதாவது விஷயங்கள் என்னென்னா, இப்போ மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்றா நீங்கள் தூங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு மத்தியானம் தூங்கினா நைட்டு தூக்கம் வரலங்கிறது அது பெரும்பாலான சொல்கிற விஷயம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, சும்மா படுத்துக்கணும். படுத்துட்டு ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அப்படி சும்மா படுத்து எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி பூஸ்டப் கொஞ்சம் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதும் பயனுள்ளது. சரிங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் எழுந்த உடனே பல் தேய்ச்ச உடனே கொஞ்சம் வெந்நீர் தண்ணியாகவும் இல்லை சூடு பறக்கிற அளவுக்கு உங்களால் குடிக்க முடிஞ்சுன்னா அந்த அளவுக்கு மென்மையாக லூக் வார்ம்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? ஓரளவுக்கு ஆறின தண்ணியாகவும் நீங்கள் ஒரு சொம்பு குடித்து பழகுங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் பண்ணக்கூடியது, உணவை வந்து அளவு கம்மியாக இருந்தாலும் அந்த பிரேக்கப் விட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு இல்லை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மத்தியானத்தில் கொஞ்சம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் படுக்கிறது நல்லது. அப்புறம் நிறைய தண்ணி எடுக்கிறது மூலயமா உங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்கலாக வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். வாரத்தில் 2 நாளாச்சும் நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி ஊற போட்டு குளிக்கணும். இந்த மாதிரி ஃபிசிக்கலாக உள்ளக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதை பயன்பாட்டில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிஜமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.